குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ சேலம் சென்னை பைபாஸ் ரோட்டில் இருக்கங்க ஸ்ரீ ராமானுஜர் மணிமண்டப கோயிலுக்கு போக போகிறோம். இப்போ ஸ்ரீ ராமானுஜர் கோயில் பார்த்தீங்கன்னா இந்த எருமாபாளையம் ரோட்டில் தான் கட் பண்ணி போகணுங்க. உள்ள போர்டு பாருங்க வச்சுருக்காங்க. இங்கே மெயின் பைபாஸ் ரோட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே போகணுங்க. இந்த ரோடு நல்லா இருக்குங்க போகிறதுக்கு. 2 பக்கமும் நல்லா இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போகலாம். மலை சுற்றியுமே மலை தான் இந்த பக்கம் போகிற வழியெல்லாம் பாருங்கள். ஏரி கரையோரமாக போயிட்டுருக்கோம். அப்படியே கோவிலுக்கு பக்கமாக வந்துட்டாங்க. கோபுரம் தெரியுது பாருங்கள். இங்கே இருந்த போகும்போதே சுற்றியும் காலி இடம் நிறையா இருக்குங்க. கோயிலை சுற்றி பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாம் மலையாக இருக்குது. நல்லா இருக்கு இடம். கோவில் என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டாங்க. பாருங்கள் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு என்ட்ரன்ஸு. 2 வீலர் பார்க்கிங்லாம் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கார் பார்க்கிங்கும் ஃபுல்லாக இடம் இருக்குது. ஏன்னா காலி இடம் எக்கச்சக்கமாக ஏராளமாக இருக்குது. அதனால் எவ்வளோ வண்டிங்க வந்தாலும் பார்க்கிங் பிரச்சனையே இல்லை. அதை சுற்றியும் மலை அடிவாரம் தான். நல்லா பார்க்குறதுக்கே ரம்மியமாக இருக்குது, அழகாக இருக்குது. அப்படியே கோயிலுக்குள்ளே போகலாங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சேலம் சிட்டிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. இந்த கோபுரம்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் சைடு தான், வடநாட்டு சைடில் இருக்கிற கோபுரமாக இருக்குது. நம்பூர் கோபுரம் மாதிரி இல்லைங்க கோயில். முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாம் தூண் ரவுண்டாக இருக்குது. நடுவுலையும் தூண் செட் பண்ணி நடுவில் ஃபவுண்டன் செட் பண்ணியிருக்கிறாங்க. இது அப்படியே இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில் இருக்குதுங்க. சுற்றியும் மலை அடிவாரம் தான். இந்த ரைட் சைடில் ஃபுல்லுமே மலை தான். மலைகள் சூழ்ந்துருக்கு இந்த பக்கம். அப்படியே லெஃப்ட் சைட்லேயும் காமிக்கிறேன் பாருங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வெறும் மரங்கள் தான். இந்த பக்கம் எல்லாம் மரங்கள் சூழ்ந்துருக்கு. ரைட் சைடில் எல்லாம் மலைகள் சூழ்ந்துருக்குது. அதனால் நல்ல இடமா அமைஞ்சிருக்கு கோயில். இந்த ஃபவுண்டனில் எதுவும் இப்போது தண்ணியெலாம் வரலைங்க, போர்டில் போல இருக்குது. நம்ம ரைட்டில் வந்து இந்த வரதராஜ பெருமாள் கோயில் பார்த்தோம். அதே மாதிரி இந்த லெஃப்டில் பார்த்தீங்கன்னா திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் இருக்குங்க இங்கே. அதே மாதிரி பக்கத்துலேயே கார்டன் இருக்குது பெருசாக. ராமானுஜர் மணிமண்டபத்துக்கு போகிறதுக்கு அப்படியே ஸ்டெப்ஸு ஒரு 50-60 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. ஏறி தான் போகணும். ஆனால் சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக தான் இருக்குது. ஏறுறதுக்கு ஒன்றும் கஷ்டம் தெரியல. இந்த கோயில் எதுக்கோசரம் கட்டினாங்கன்னா, மணிமண்டபம் ராமானுஜர் பிறந்து 1000 வருஷம் ஆயிருக்குங்க. பிறந்த நாள் 1000 வருஷம் ஆனாலும் 2017 வந்து கட்டியிருக்காங்க. இது கட்டி 7 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? சிலை பிரம்மாண்டமாக இருக்குங்க. உள்ளே போனால் இன்னும் நல்லா தெரியும், பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா விஷ்ணு சிலை இருக்குது, அப்படியே படுத்திருக்க ஸ்டைலில். பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு. உள்ளே போனால் இன்னும் நல்லாவே தெரியும். அப்படியே பார்த்துட்டு வாங்க எப்படி இருக்குன்னு. சிலை பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்க பொசிஷனில் தான் இருக்குது. உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. பக்கத்தில் பார்க்கும்போது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பிரம்மாண்டமாக இருக்குங்க. இந்த மணி மண்டபமும் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய மண்டபங்க. பாருங்கள், உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னாவே. இந்த சிலையோட உயரம் பார்த்தீங்கன்னா ஒரு 18 அடி உயரங்க. கீழே பீடம் ஒரு 4 அடியில் இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 22 அடி உயரம் சிலை. அதனால தான் நல்லா கம்பீரமாக இருக்குங்க உட்காந்துருக்க மாதிரி. இந்த ராமானுஜர் சிலைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு பெருமாள் சாமி இருக்குங்க. அதுக்கு தான் பூஜை நடந்துகிட்டு இருக்குது இப்போ. அப்படியே க்ளோஸாக காமிக்கிறேன் பாருங்கள், ஜூம் பண்ணி எப்படி இருக்கு பாருங்கள். இந்த சாமிக்கு மேலே இருக்க கோபுரத்தோட உயரம் பார்த்தீங்கன்னா 100 அடிங்க. கோபுரம் ஓப்பனாக இருக்குது. உள்ளே கூட சிலையெல்லாம் வச்சுருக்காங்க, குட்டி குட்டி சிலையா. அப்படியே இங்கே பூஜை நடந்து பிரசாதம் கொடுத்துட்ருக்காரு. ராமானுஜர் சிலை அப்படியே சுற்றி வரலாங்க நம்ம. அப்படியே புட்பிரகாரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா இருக்கு. அப்படியே பார்த்துட்டு வாங்க. பின்னாடி வந்துட்டோம். அப்படியே எவ்வளோ ஹைட்டாக இருக்குது, நல்லா நீட்டாக இருக்குங்க கோயில். நீட்டாக பண்ணியிருக்காங்க. மேலே அந்த வுட் ஒர்க்கெல்லாம்
சிம்பிளாக தான் இருக்குது, ஆனால் இருந்தாலும் நல்லா இருக்கு அழகா. அப்படியே கடைசியாக பார்த்துங்க, வெளியே போகலாம். அப்படியே டைம் ஆயிடுச்சுங்க, வெளியே மணி 6:30க்கு மேலே ஆகுது. நான் காலையில் நேரத்தில் வரலங்க, வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால தான் ஈவினிங் வந்தேன், 6 மணிக்கு தான் வந்தேன் இங்கே. இப்போ நல்லா இருக்கு, அப்படியே இருட்டுற டைம் ஆயிடுச்சு. அப்படியே கீழே போகலாங்க. அமைதியான ஒரு இடத்துக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வரலாங்க. நல்லா இருக்கு இடம், இருக்கிற அந்த சுற்று சூழ்நிலையும் நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கு திறக்கிறாங்க, மதியம் 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் நைட்டு 7 மணிக்கு க்ளோஸ் ஆகிடுதுங்க. அதனால் இந்த டைமிங்ஸை பார்த்து நீங்கள் வரலாம். லைட்ஸ்லாம் போட்டோன்னே நல்லா இருக்குங்க. இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்கு, நல்லா இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா சிங்கம் சிலை எப்படி இருக்குங்க. 2 சைடும் வச்சுருக்காங்க ஸ்டெப்ஸ், ஏறுற பக்கம் ஒன்று, இறங்குற பக்கம் ஒன்று. அப்படியே இப்போ பாருங்கள் கோயில் எப்படி இருக்குது. இந்த ஷாட்டில் லைட்டிங்ஸ்லாம் போட்டு பிரமாதமாக இருக்குங்க. ராமானுஜர் கோயிலுக்கு முன்னாடி சைடில் இருக்க பெருமா கோயிலுங்க இது. கோயில் உள்ளே போய் பக்கத்தில் எடுக்க முடியாதுங்க, அதனால் நான் அப்படியே ஜூம் பண்ணி காமிக்கிறேன், பார்த்துங்க. பெருமாள் தரிசனம் பண்ணிங்க. அப்படியே இந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்களா கோவில் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, பிரமாதமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. 100 அடி உயர கோபுரம் பார்த்தீங்களா. அழகான கோயிலை பார்த்த திருப்தியோடு அப்படியே வெளியே போகலாங்க.